ப்ளீஸ் ஒரு 15 நிமிஷம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பத்தி பேச போறேன்டான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது என்னன்னு சொன்னாங்கன்னா, "டேய் வேணாம்டா. நீ அப்புறமா நெறைய பிரச்சனைலாம் பார்ப்ப. அ நெறைய பிரச்சனைலாம் வரும். உனக்கு சப்போர்ட் வேற கிடையாது. நீ இத பத்தி பேசாத" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான்லாம் சப்போர்ட் இருந்தா தான் பேசணுமா என்ன? என்னோட தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு என்னோட நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறத நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது மாரி ஒருத்தன் இருந்துட்டு இருக்கானே, இவனெல்லாம் வளர்த்து விட்டது யாரு? இப்படி ஒரு விஷயத்த வந்து மீன் பண்ணி இங்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, லாஸ்ட்ல என் மனசாட்சி என்னைய கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க வந்து யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சு, இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சொசைட்டில ஒரு பொண்ணு வந்து தனியா நின்னு போராடிட்டு இருக்காளே, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாங்கிற விஷயம் வந்து பார்த்தா எனக்கு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்காக நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போகணுங்கிற துணிச்சல நான் இறங்கிட்டேன். பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ மேக் பண்ண இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இது என்ன இஷ்யூங்கிறத நான் மீட் பண்ணி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கப்புள்ஸ் தனியா இருந்துட்டு ஞானசேகரன் வந்த எவனோ ஒருத்தன் மிருகம் ஞானசேகரன் வந்தவன் அவன் என்ன பண்றான்னா, அந்த கப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியிருக்கான். என்னன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான்னா, நான் வந்து மப்டியில் வந்த போலீஸு இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜோட ப்ரொஃபஸருக்கு டீனுக்குலாம் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான். மிரட்டினோன்னா அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட கெஞ்சிருக்காங்க, விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. இவங்க ஒத்துழைக்க மாதிரி தெரில. அப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு வலுக்கட்டாயமா ஒரு டிமாண்டை வைக்கிறான். கேட்டோன்னே இவனுக்கும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வருது. சண்டை வந்தது இவன் என்ன பண்ணுறான், அவன் பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிறான். அடிச்சதுல வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை விட்டு போயிட்டான். பொண்ணை விட்டு போனதுல அந்த பொண்ணு என்ன நினைச்சானா, சரி இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட போயிருக்கான் போல, கண்டிப்பா வந்து நம்மளை காப்பாத்திடுவான் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இருந்துட்டே இருந்தான். கடைசியில அந்த பாய் ஃப்ரெண்டு பொய்யாக்கிட்ட அந்த பொண்ணு நினைச்சிட்டு அங்க நடக்கவே இல்லை. அங்க நடந்த கதையே வேற. அங்க உண்மையா என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறமா இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒன்று நீ என் கூட செக்ஷுவல் வச்சுக்கணும், இல்லைனா எங்கள் சார் ஒருத்தர் இருக்கிறா அவர் கூட செக்ஷுவல் வச்சுக்கணும் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து தோணிச்சு. என்னன்னா, அந்த பையன் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த ஞானசேகரன் என்ன சொன்னான், அவன் என் சாரோட செக்ஷுவல் வச்சுக்கணும் அப்படின்னு. இவன் வந்து மணி மோட்டிவ் வந்து அதிகமாக இருந்துட்டு இருந்திருக்கு. மணி மோட்டிவ் அதிகமாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த சார் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு யாராச்சும் ஒரு டீனேஜ் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடு, நான் உனக்கு தேவையான மணி அனுப்புகிறேன். அதனால வந்து பார்த்தா இவன் வந்து அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் அவன் யோசிச்சிருப்பான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியுமா முடியாதான் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒத்துழைச்சிருக்க மாட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் சாக்குங்கிறது மீன் பண்ணிக்கிட்டு இவன் வந்து அந்த பொண்ணோட தப்பாக நடந்துட்டு இருந்திருக்கான். இவன் அந்த பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நடந்துருக்கும் போது வலுக்கட்டாயம் அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சிருக்கு, எனக்கு பீரியட்ஸ் விட்டுருங்க அப்படின்ட்டு. இவன் ஒரு மிருகமா, எப்பா யாரா அவன், அந்த பொண்ணை எவ்வளோக்கு எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சீரழிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீரழிச்சிருக்கான்டா அவன். அவ்வளோக்கு அவ்வளோ சீரழிச்சிட்டு அந்த பொண்ணோட ஐடிங் கார்டை ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த விஷயத்தை நான் வெளியே சொன்னா உன் பேரண்ட்ஸுக்கு நான் வீடியோ அனுப்பிடுவேன். அவன் பண்ணதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த பொண்ணை சீரழிச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா வீடியோ நான் அனுப்பிடுவேன், சோஷியல் மீடியாவில் அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயம் காட்டி வச்சுட்டு இருந்திருக்கான். இது மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் போல்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லு, அப்பா அம்மா கரெக்டான டெசிஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா ஹேட்ஸ் ஆஃப். அவங்க அப்பா அம்மா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல சர்க்கிள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் போல்டா நீ அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அப்பா அம்மா என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நீ விஷயத்த மறைக்காத. எந்த ஃப்ரெண்டாலும் நீ வெளியே சொல்லாத, அப்புறம் வந்து பெருசு இதுவாயிடும், நீ வெளியே சொல்லவே சொல்லாதான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் போல்டா போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவங்க அப்பா அம்மா வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பற்றி வருத்தப்படவே இல்லை. பின்னாடி ரிலேஷனில் வந்து என்ன பேசுவாங்க, சொந்தக்காரங்க எது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, உன் பொண்ணு இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. இது மாதிரி ஒருத்தருக்கு தில்லு, இது மாதிரி ஒருத்தன் நம்ம பொண்ணை தொடுறான்னா இது மாதிரி அவன் எத்தனை பொண்ணை தொட்டிருப்பான். அவனுக்கு இவ்வளோ தில்லு கொடுத்ததுக்கான காரணம் என்ன, யாருமே வந்து பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது கிடையாது. அதுதான் இது ஒன்று தான் காரணம். இதை மாதிரி வச்சுக்கிட்டு இதனால வந்து பார்த்தோன்னா இந்த 100ல் வந்து என் பொண்ணு ஒன்றா இருந்துடக்கூடாது, 100ல் 100 பேரோட ஒன்றா இருந்துடக்கூடாது, கேஸ் கொடுப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறத மீன் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் போல்டாக கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை கொண்டு போகிறான். கொண்டு போனது இந்த கேஸ் தீவிரமாக வெடிக்குது. வெடித்தோன்னா பார்த்தீங்கன்னா
அந்த டைம்ல வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருந்திருக்காங்கிற சிக்னல் ட்ராக் பண்றது மூலியமா ஞானசேகரன் சொல்லிட்டு ஒருத்தரோட சிக்னல் இருந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அவர் வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து அவர் தம்பி கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே சுரேஷ் அவர் தம்பி பேர் வெளியே வந்து இவனுக்கு இதே வேலையா போச்சுங்க, அசால்ட்டா சொல்றான்டா. எனக்கு அது ஒண்ணுமே புரியல. அசால்ட்டா இவனுக்கு இதே வேலையா போச்சுங்க. என்னமோ நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் கூறு போட்டு விற்பாங்க பார்த்து அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அசால்ட்டா வந்து இவனுக்கு இதே வேலையா போச்சு. அப்ப இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தானே அர்த்தம். அதனால தானே வந்து இவனுக்கு வந்து இவ்வளவு துணிச்சல்லாம் இருக்கு. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. சரி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் தம்பி கிட்ட வந்து ஞானசேகரன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்ன சொல்றான்னா டிஷர்ட் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றான். ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்கன்னு சொன்ன உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்றாங்க, ஆமா அவன் டிஷர்ட் ப்ளூ கலர் டிஷர்ட் தான் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ஞானசேகரன் மேல இன்னும் கொஞ்சம் அதிகமா சந்தேகம் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. அப்புறமா அந்த வீட்டில் வந்து நிறைய திங்ஸ் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஞானசேகரன் வந்ததுக்கு அப்புறமா அவன் போட்டோ எடுத்து வச்சு அது இவன் தானு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட காட்டுறான். அந்த பொண்ணு வீங்கின மூஞ்சோட அழுதுகிட்டே தேம்பி ரொம்ப ஒரு என்னடா இது நம்ம வாழ்க்கை போச்சுங்கிற ரொம்ப ஒரு ஏக்கத்தில் அழுகுது அந்த பொண்ணு. அந்த அழுகுதை பார்த்துட்டு போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஓகே இவங்க தான் அப்படிங்கிற இவன் தான் அந்த கொடூரம் இந்த மிருகமே இவன் தான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்காம அவனை கூப்பிட்டு போறாங்க. அவனை கூப்பிட்டு போயிட்டு நார்மலா பேசுறாங்க. என்ன ஆச்சு, நீ தான் வந்து என்ன பண்ணிருக்க, ஏன்னா எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாம ஒரு ஆதாரங்கள் இல்லாம பேசிட முடியாதுங்கிறதுக்காக நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. டெஸ்ட் பாசிட்டிவா வருது. பாசிட்டிவா வந்துன்னா போலீஸ் வந்து 100% இவன் தான் பண்ணிருக்காங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவன் ஒத்துக்கிற நேரத்தில் இவன் கேட்டதுக்கு வந்து அந்த வழியை யூரின் பாஸ் பண்ண போன அப்படின்றாங்க. இவன் யூரின் பாஸ் பண்ண போறேங்கிறது எப்படி போன, இத்தனை செக்யூரிட்டிலாம் மீறி நீ எப்படி போன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன சொல்றான்னா, இவன் வந்து அங்கே ஒரு செவரு வந்து ஓட்டை இருக்கும், அந்த உடஞ்ச செவரு இருக்கும், அந்த செவரை தாண்டி நான் கேம்பஸ்குள்ளே குடிச்சிட்டு போவேன். அப்புறம் வந்து போலீஸ்க்கு வந்து அதிகமாக சந்தேகம் வருது. இவன் வந்து இத்தனை வருஷமா இது மாதிரி போயிட்டு இருந்தா இவங்க எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு கட்டாயமாக போலீஸ் எப்படி விசாரிப்பாங்களோ விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கும் போது இவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். உண்மையை ஒத்துக்கும் போது யாரா இவனுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா என்ன சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா 2013 இருந்து இவன் இந்த கேம்பஸ்குள்ள அடிக்கடி வந்துட்டு போயிருக்கான். நிறைய பெண்களோட தொடர்பில் இருந்துட்டு இருந்திருக்காங்கிற விஷயம் தெரியுது. அப்புறமா அவங்க வீட்டில இருந்து எடுத்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்க்கு இன்னொரு பொருள் ஏதோ பட்டாக்கத்தி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பென்ட்ரைவ் லேப்டாப்ஸ்லாம் எடுக்கும்போது வீட்டு பத்திரங்கள்லாம் எடுக்கும்போது இவன் வந்து சின்ன ஒரு காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குறுகிய காலத்திலே வந்து பணக்காரனாக ஆயிருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு தார் ஜீப் வேற வச்சுட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது, இவனுக்கு பின்னாடி இருக்கிற சொத்து, இவனுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன விசாரிக்கும் போது இவன் வந்து பல திருட்டுல சம்மந்தப்பட்டிருக்க. இவன் மேல கிட்டத்தட்ட ஒரு 26 வழக்கு இருக்கு. அதுல 20 வழக்கு சென்னையில இருக்கு, 6 வழக்கு வெளியே இருக்கு. யாரா இவன் வந்து 26 வழக்குல தப்பிக்கிறானா. ஒருத்தன் ஒரு வாட்டி தப்பு பண்ணானா சரி தப்பு, ஒருத்தன் 2 வாட்டி தப்பு பண்றானா சரி விடுங்க, 5 வாட்டி தப்பு பண்ணாலே அவன் அவனை வந்து அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்க கூடாது. 26 வாட்டி தப்பிச்சிருக்கான்டா. 26 வாட்டி ஒருத்தன் தப்பிக்கிற அளவுக்கு இந்த சட்டம் இருந்துட்டு இருக்குன்னா வந்து திருட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழக்கம் இருக்கு. இவன் வந்து நிறைய பணக்கார வீட்டு பிசினஸ் மேன்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கவங்களோட வீட்டுல போயிட்டு நகையை திருடுறது, நைட் டைம்ல போயிட்டு நிறைய பணம் நகையெல்லாம் திருடிட்டு வர்றது, அப்புறமா அங்க இருக்கவங்களை மிரட்டுறது, இது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இவனோட தொழில் எல்லாமே இருந்துட்டு இருந்திருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு மட்டும் சம்மந்தம் கிடையாது, இவங்களோட மொத்த குடும்பமும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஞானசேகரனா இருக்கட்டும், அவன் தம்பி சுரேஷா இருக்கட்டும், அவனோட 2 மனைவியா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இது மாதிரி ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்காங்கிறத போலீஸ் தரப்புல சொல்றாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு குடும்பம் இன்னும் இருந்துட்டு இருந்திருக்குன்னா இவங்க பின்னாடி ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு கரெக்டா. அதனாலதான் இவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம துணிச்சலா இது மாதிரி வேலையை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சார் யாரு, ஏன்னா இதே கட்டாயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுகிட்ட தவறா நடந்துட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பார். இது மாதிரி சார் ஒருத்தர் ஃபோன் பண்ண வரியா இல்லையான்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வரமாட்டா வலுக்கட்டாயமா இருந்துட்டு இருக்கும்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த பொண்ணை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு இருந்திருப்பான். இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல சாம் ஒருத்தர் வந்தார்ல அது யாரு, இவன் பின்னாடி இந்த சப்போர்ட் யாரு அப்படின்னு கேட்குறாங்க.
போலீஸ் எவ்வளோ விசாரிச்சும் சரி அவன் சொல்ற மாதிரி தெரியவே இல்லை. எனக்கு என்னன்னா இவங்க லேப்டாப்ஸ் பென்ட்ரைவ்லாம் கலெக்ட் பண்ணாங்களா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களோட ஆபாசமா இருந்ததுக்கான வீடியோ அந்த ஒரு பென்ட்ரைவ்லையும் இருந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா நான் கேட்கறேன், கிட்டத்தட்ட எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ஒரு பொண்ணு துணிச்சலா வந்து சொல்றாள், இது மாதிரி வந்து என்ன ஒருத்தன் பண்ணிட்டாங்க, நீதி வேணும். அந்த ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்டா ஏன் பேலன்ஸ் வர மாட்டிருக்கீங்க? பேலன்ஸ் எத்தனை பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க? ஏன்னா நிறைய பேர் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? வெளியே வந்து பேசுங்க, என்ன ஆயிட போகுது? ஏன்னா நீங்க இது மாதிரி சைலண்டா இருக்கும்போது ஞானசேகர மாதிரி 100 ஞானசேகரம் வருவான். 100 பேர் வந்து யார் என்ன பண்ணா, என்ன இந்த பொண்ணுங்க வந்து இப்படிதான் சிங்கப்பெண்ணன் பாட்டு மட்டும் பாடிட்டு இருந்தா இங்க வேலைக்கே ஆகாது. இங்க வந்து ஒருத்தன் துணிச்சா ஒரு செயல் எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து போல்டா நிக்கிறாங்க பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து நீதி வேணும்னு. இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து வேணும்னா முக்கியமான சப்போர்ட் இங்க நான் கிடையாது. இங்க நான் பேசுறதுல நீ பாத்துட்டு இருக்கீங்களா, இது மூலமா வந்து வந்துடும். இது கிடையவே கிடையாது. மெயின் சப்போர்ட் இது மூலமா நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா, இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கும் வந்து நீதி வேணும், அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா நில்லுங்க. என்ன ஆயிருப்போம், ஏன்னா யாருமே அந்த பொண்ணோட பேரை நாங்கள் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா சமுதாயத்தில் வந்து மனிதாபிமானத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நீதி வேணும், உங்களுக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஞானசேகரம் மாதிரி 100 ஞானசேகரம் தானா அழிஞ்ச மாதிரியும் இருக்கும். தயவு செஞ்சு யாராவது இந்த பொண்ணு யாராவது ஞானசேகரம் மூலியமாவும் சரி, இல்ல வேற யார் மூலியமாவும் சரி பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா வந்து போலீஸ் தரப்புல சொல்லுங்க. சட்டம் வந்து பாத்தீங்கன்னா செய்தோ இல்லையோ, நம்ம ஒரு சப்போர்ட் ஒருத்தன் காலடி எடுத்து வச்சுட்டாண்டா, லட்டு மாதிரி ஒருத்தன் சிக்கியிருக்கான் ஞானசேகரன்னு, அவன் பின்னாடி இருக்க சப்போர்ட் வந்து ஆராயிறாங்க போலீஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தீவிரமா போனோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கிற விஷயம் தெரியணும்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கணும், ஏன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் கிடையாது. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஃபீமேல் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பாங்கிறது கண்டிப்பாக கிடையாது. எனக்கு என்னன்னா எனக்கு தோணிச்சு, ஏன்னா இத்தனை பேர் பாதிக்கப்பட்டோம்னா அத்தனை பேர் வந்து பேசிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேஸ் ஸ்ட்ராங்காக போது, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்கல்ல. அந்த சார் யாருங்கிறது இன்னும் உண்மை எல்லாம் நிறைய வரும். இதை விட்டுட்டு நம்ம இதை பற்றி பேசாமல் இருக்கிறது, அப்புறமா அவதான் கேஸ் போட்டாங்க, அவன் வந்து மாட்டிக்கிட்டால அப்படிங்கிற சந்தோஷத்தில் நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையை சிரிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஓகே, மாட்டிக்கிட்டா, என்ன எவனோ ஒருத்தர் கொடுமைப்படுத்தினா அவன் தான் இவன் அப்படின்னு விஷயம் தெரியுதா, உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லைன்னா அவங்க போலீஸ் தரப்பில் போய் இது மாதிரி என்னையும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த போய் சொல்லுங்க. கண்டிப்பாக கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரிப்பாங்க. நிறைய உண்மைகள் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப நான் சொல்கிறேன், தயவுசெய்து விட்டு இதான் வாய்ப்பு இருக்கும்போதே மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து அந்த பொண்ணு சின்னதாக ஒரு தீப்பொறி கொடுத்துட்டு போயிட்டா. இந்த தீப்பொறியை பெருசா பத்த வைக்கிறது, இதுக்கு மூலியமா பாதிக்கப்பட்டிருக்க பெண்கள் எத்தனை பேர் பயத்தில் இருப்பீங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு இது வேணும், தயவு செஞ்சு வீட்டுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பிரச்சனை வேணாலும் மட்டும்தான். ஆனா இது மாதிரி ஒருத்தன் தண்டிக்கப்படுங்கிறது உண்மை. இது வந்து வெளியே வாங்க, வெளியே வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்க, என்ன இருப்போது, வெளியே போய் பேசுங்க. இது மாதிரி என்னையும் பண்ணிட்டு இருந்தா நானும் வந்து மேலே கேஸ் கொடுக்க போறேன், ஒரு துணிச்சலாக வாங்க. துணிச்சலாக வந்ததுக்கு மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இன்னும் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வழி நடத்திட்டு போவோம், இன்னும் கொஞ்சம் தீவிரங்கள் அதிகமாகும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு இறங்கியிருக்கு. சென்ட்ரல் போர்டு மூலியமா கிட்டத்தட்ட NCW சொல்லி நேஷனல் காங்கிரஸ் உமன் கமிட்டி மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 SITங்கிற டீம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக CBI இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே பெண் போலீஸாக தான் இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸுங்கிறதால ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பெண் போலீஸ் மூலயமா இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே நான் ஒருத்தன் பேசுறது என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் பேசுறது மூலிமா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் ஆகுது. எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இன்சிடென்ட்ஸ் நடக்குதுங்கிறதா மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். இதுக்கு மூலிமா பாதிக்கப்பட்டவங்க 50க்கு மேலே இருக்கீங்க அப்படிங்கிறத போலீஸ் தரப்புல சொல்றாங்க. ஏன்னா 50க்கும் மேலே வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் அவன் வச்சிருந்த அந்த வீடியோவில் சிக்குதுன்னா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் வெளியே வந்து இன்ஃபர்மேஷனாக அந்த கொஞ்சம் வெளியே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய உண்மைகள்லாம் வரும், கேஸ் ஸ்ட்ராங்காகவும் நான் நம்புகிறேன். இதுதான் நான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது மூலமாக எதிர்கட்சிகளாக இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, யாரானாலும் இருக்கட்டும், ADMKவாக இருக்கட்டும். ADMKல வந்து பார்த்தீங்கன்னா கோவை சத்தியங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து போலீஸ் தரப்பில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே யாரோ ஒருத்தர் வந்து இவனை வந்து ஜாமீன் எடுத்து வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்தவொடனே போலீஸ் தரப்புலாம் சைலண்ட் ஆகிட்டு இவனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது யாரு அப்படிங்கிற ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. அவர் தான் அந்த சாரா அப்படிங்கிற ஒரு விசாரணையும் போயிட்டு இருக்கு. அது யாருங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் இன்னும் வெளியே வரல. ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து இந்த விஷயத்த ஞானசேகரனை கூட்டிகிட்டு போகிறாரு.
ஆனால் போலீஸ் தரப்புல அவங்களுக்கு யாருக்குன்னு தெரியலன்றாங்க. ஏன்னா சிசிடிவி கேமரா இல்லைன்றாங்க. இது மூலிமா பல உண்மைகள் மறைக்கப்படுதா என்ன எதுன்னு எனக்கு சரியா தெரியல. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய மால் எல்லாம் போயிட்டு who is that சார்ன்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா நம்மளோட விஜய் அண்ணா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணா என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடிதத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்புங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, கண்டிப்பா ஒரு நாள் மாறும், நீங்க நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கையா போய் படிங்க அப்படிங்கிற விஷயத்த மீன் பண்ணி வச்சிருக்காரு. அதனால ஆளுநரையும் போய் பார்த்திருக்காரு. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் எழுதின லெட்டர் வந்து பேம்ப்ளெட்டா போட்டு நிறைய இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்திருக்காங்க. யாருன்னா நம்ம பிசி ஆனந்த் வந்து கொடுத்திருக்காரு. நம்ம புசி ஆனந்த் கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இது மூலமா புசி ஆனந்த் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்து அங்க போராட்டம் பண்ண அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ் சார் இருக்கார் பாத்தீங்கன்னா, அவரோட மருமகள் சௌமியா, அன்புமணி சாரோட ஒய்ஃப், இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட சங்கத்தின் சார்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறத மீன் பண்ணிட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. ஏன்னா ஒரு என்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு ட்ரஸ்ட், எங்களுக்கு ஒரு நீதி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் வந்து போராடி நிற்கிறோம், எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 100லேருந்து 300 போலீஸை குவிக்க தெரியுது உங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்டாக உங்களுக்கு வந்து இது பண்ண தெரியலையா, இது முன்னாடியே வந்து இது மாதிரி பிரச்சனை நடக்குது, இதுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து உங்களுக்கு வந்து வழி நடத்த தெரியலையா அப்படிங்கிற இதை வந்து மீன் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க சௌமியா. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியிலிருந்து நம்மளோட அண்ணாமலை சாரா இருக்கட்டும் 6 சவுக்கடி, அவராலையும் மனசு பொறுத்துக்க முடியல, கிட்டத்தட்ட ஒரு 6 சவுக்கடி கொடுத்துக்கிட்டு நான் இனிமேல் வந்து திமுக ஒன்று இருக்கிற வரைக்கும் நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்திருக்காரு. குஷ்பு மேமும் அரசு செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பல விதமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நிறைய பேர் இருக்கீங்க, வெளியே வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்க. என்ன இப்போ நீங்கள் வந்து போல்டாக பேசணும். பெண்கள் வந்து போல்டாக பேசினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். ஒரு பொண்ணு வந்து தீப்பொறி மாதிரி பற்ற வச்சுட்டு போயிட்டு அது வந்து இன்னும் வந்து நல்ல பிரகாசமாக எரியணும், வெளியே வாங்க, வெளியே வந்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து என் தலைவன் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல பெரிய யூனிவர்சிட்டி படிச்சது, அண்ணா யூனிவர்சிட்டி, இவர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்லாம் படிச்சு அப்படிங்கிற ஒரு பெருமை மொத்தமாக இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டினால குப்பை அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு. என்னடா அது அப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது கோர்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லீகலாக நாங்கள் ஆக்ஷன் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு எந்த ஃபீஸுமே வாங்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆகிடுச்சு, அது வந்து என்ன காரணங்கிறது நிறைய கிளிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ப மாட்டேங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்ட்ரல் போர்டில் இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வந்து சிபிஐ மூலிமா கூட இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கோர்ட் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இங்கே நிறைய பேர் இருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த சப்போர்ட்டில் இங்கே நானும் ஒருத்தனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ வியூஸ் போதோ இல்லையோ, ஏன்னா என் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் பேசி போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் நான் பேசி போட்டிருக்கேன். ஏன்னா என்னோட சப்போர்ட் இருந்துட்டு இருக்கோம், நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணுங்க போதும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஃபீமேல் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஞானசேகர் மூலமா யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க. வீடியோ பார்க்குறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சரி இவங்க சொன்னது ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே நம்மளும் வந்து வெளியே வந்து சொல்லுவோம் அப்படின்னு விஷயத்த மீன் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை எங்கேயும் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஷேர் ஆகுறதுங்கிறத பொறுத்து தான் என்னோட சப்போர்ட் வந்து இருக்குங்கிறத நான் மீன் பண்ணி நம்புகிறேன். பார்க்கலாம் நீ எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்க, இந்த வீடியோக்கான வியூஸ் எத்தனை வருதுங்கிறத நான் பார்க்குறேன். இந்த வீடியோ நான் எண்டு எப்படி சொல்றீங்க முடிக்கிறதுன்னு தெரில. ஓகே.